புது வருட நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இன்றைக்கு எல்லாரையும் கடுமையாக பேச இயலாது, விமர்சிக்க இயலாது. ஆனால் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. இந்த புது வருடத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு ஒரு விஷயம் சொல்லி இருக்குது, முஜிபுர் ரஹ்மானுக்கு ஒரு விஷயம் சொல்லி இருக்குது, தமிழரசு கட்சிக்கும் ஒரு விஷயம் சொல்லி இருக்குது. ஒன்று முஜிபுர் ரஹ்மான் ஒன்று யோசிக்கணும். இன்றைக்கு என்பிபி மாநகர சபை, கொழும்பு மாநகர சபை வென்றிருக்கு. நீங்கள் முதலே உங்களோட வாக்குகளை செலுத்தியிருந்தால் உங்களை மக்கள் போற்றி புகழ்ந்திருப்பாங்க. ஏன்னா இந்த நாடு மிக பொருளாதார நெருக்கடியில் இருந்து கேட்கல. ஒரு டிட்பா புயல் இந்த நாட்டை சீரழிச்சிருக்கு, இந்த பொருளாதாரத்தை சீரழிச்சிருக்கு. ஆகவே இதை கட்டியெழு போகணும். எல்லாரும் ஒத்துழைச்சி தான் கட்டியெழு போகணும். இது கட்சி ரீதியான வேலை இல்லை, இது முழு நாடும் ஒத்துழைச்சி கட்டியெழு போகணும். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், மாநகர சபையில் அந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் ஆதரவாக வாக்களிக்க சொல்லி உங்களோட எம்பிமாருக்கு சொல்லியிருக்கணும். நீங்கள் அதை விடுத்து உங்களோட பிஸ்னஸ் அஜெண்டாக்களுக்கு அமைவாக உங்களோட காய்களை நகர்த்தியிருந்தீங்களா, அது வெற்றி பெற்றது. ஆனால் மக்களிடத்தில் நீங்கள் வாங்கி கட்டினது இப்போ விளங்கியிருக்கும் உங்களுக்கு. இப்போ நியாயபூர்வமாக யோசித்து தங்களோட சுய சிந்தனையில் வாக்களித்த சகோதர சகோதரிகளுக்கு நன்றி தெரிவிக்கிறதோடு அதுதான் தேவைப்பட்டது. அவங்கள இப்போ மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க, உங்களை கொண்டாடிப்பாங்க. நீங்கள் முதலே செய்து தான் உங்களை கொண்டாடிப்பாங்க. கொழும்பில் சேரி மக்கள் வத்தையில் வாழ்கிற மக்களுக்கு இவ்வளோ வேலைகள் செய்ய கிடக்கு. இதுகளை விட்டு போட்டு நீங்கள் உங்களோட அரசியல் கேம் விளையாட்டீங்க. 76 வருஷம் உங்களோட ஆட்சியாளர்கள் தான், உங்களோட கட்சிகள் தான் ஆட்சியை ஆண்டது. ஆனால் கொழும்பில் இன்னும் இந்த கோட்டாபாய கட்டின அந்த பில்டிங்களை தவிர நீங்கள் என்னத்தை கட்டிக்கிறீங்க, நீங்கள் என்னத்தை செய்திருக்கிறீங்க? காணுகளே சுத்தம் பண்ணல, போடுற குப்பையால் ரயில். அப்போ உங்களோட நிர்வாகத்தில் முறைகேடுகள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முறைகேடுகள் இருந்தது உங்களோட ஐக்கிய தேசிய கட்சி நிர்வாகத்தில். ஆகவே மக்கள் தெளிவடைஞ்சா இம்முறை வாக்களிச்சிருக்காங்க. அதில் தப்பித்தவரை உங்களோட கொஞ்சம் பேர் வந்து கொண்டிருந்தோன்னு தான் இப்போ எதிர்கட்சின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பட்ஜெட்டை தோக்கடிச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் மக்களின் மனநிலை என்ன, நாங்கள் என்னத்தை செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஆகவே இனிமேல் சரி, நீங்கள் அந்த கேம் ப்ளே பண்ணாமல் நாட்டுக்காக எல்லாரும் ஒத்துழைச்சி வேலை செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட நல்ல அபிப்பிராயம் இருந்தால் நீங்கள் அதை கெடுத்துட்டீங்க. இப்போ சிங்கள மக்களுடைய தமிழ் மக்கள் எல்லாருடையுமே உங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயம் இருந்தது, முஜிபுர் ரஹ்மானோட ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது, அதை நீங்கள் கெடுத்துட்டீங்க. ஆகவே அதை மாற்றணும்னு சொன்னால் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அடுத்தது குமார் பொன்னம்பலத்தின் மகன் கஜேந்திரகுமாருக்கு ஒரு வேண்டுகோள். சமஷ்டியை அங்கீகரிக்க சொல்லி இந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, அது வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் போய் ஒன்று மாகாண சபையை கேட்டீங்க, தமிழர்களால் நிராகரிக்கப்பட்ட மாகாண சபையை எலெக்ஷனை வைக்கணும்னு சொன்னீங்க. ஆகவே உங்களோட அரசியல் நிலைப்பாடுகள் காலத்துக்கு காலம் சுமந்திரனை போல மாறி வருகிறதால தமிழ் மக்களுக்கு அது ஏற்புடையதாக இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு நிரந்தரமான கதையை ஒரு கொள்கையோடு இருக்கணும். அடுத்தது உங்களோட கட்சியில் வளர்ந்து வந்த மணிவண்ணன் போன்றாக்களை கட்சியிலேருந்து நீக்கி உங்களோட கட்சியின் கொள்கை மக்களுக்கு விளங்கிட்டுது. நீங்களும் ஒரு சாதாரண அரசியல்வாதி என்னது விளங்கிட்டுது. உங்களுக்கு சின்ன முரண்பாடுகளுக்காக கட்சியிலேருந்து வெளியே போட்டு நீங்கள் இருந்த வாக்கு பலவீனத்தை குறைச்சி இப்போ 2 பேர் இருந்தால் ஒரு ஆளாக இருந்தீங்க. அடுத்த முறை நீங்கள் வர்றது சந்தேகம். ஆகவே உங்களோட கட்சியை பலப்படுத்துகிறேன்னு சொன்னால் வெளியே நீங்கள் விட்ட எல்லாரையும் ஒன்று சேர்த்து மற்ற கட்சிகளோட சேர்ந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வரணும். இல்லைன்னு சொன்னால் மக்கள் உங்களை நிராகரிக்கிற காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை மட்டும் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கடுமையாக பேச விரும்பல. எனக்கு தெரியும், உங்களுடைய அப்பாவின் மரணச்சடங்கில் இறுதி வரைக்கும் நின்ற ஒரு ஆள் அப்படின்னு உங்களை பேரன்பு கொண்டார் ஒரு ஆள் நான். ஆனால் இப்போ எனக்கும் உங்களோட ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. அதால் தான் உங்களை நான் திரும்ப பேச வேண்டியிருக்குது. உங்களோட கட்சியில் இருக்கக்கூடிய சிறு பிரச்சனைகளுக்காக கட்சியில் ஆக்களை விட்டு வெளியேற்றாமல் உங்களோட ஆக்களை ஒன்று சேர்த்து கட்சியை பலப்படுத்தி மக்களின் தேவைகளை முன்னெடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அடுத்தது சுமந்திரனுக்கு ஒரு வேண்டுகோள். சுமந்திரன் உங்களோட கட்சியின் தலைமைத்துவம் யாருன்னு சொல்லணும், செயலாளர் யாருன்னு சொல்லணும். நீங்கள் பதில் செயலாடாதுன்னு சொல்லி கொண்டிருக்காங்க. உங்களோட கட்சியை பலப்படுத்துகிற பழமை வாய்ந்த கட்சியை அதை உடைச்சி கொண்டு போகிறத விட்டுட்டு ஆக்கள் உங்களோட கட்சியை விட்டுட்டு எல்லாரும் போய் கொண்டிருக்காங்க. ஆகவே அந்த கட்சியை ஒருங்கிணைச்சி உங்களோட கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்களை நீங்கள் உள்ளுக்கெடுத்து இந்த கட்சியை பலப்படுத்தணும். மக்களுக்காக இதயபூர்வமாக வேலை செஞ்சால் உங்களை நாங்கள் கொண்டாடுவோம், உங்களுக்காக நாங்கள் வேலை செய்வோம், உங்களுக்காக நாங்கள் பிரச்சாரம் செய்வோம். அதை விடுத்து போட்டு நீங்கள் மக்களின் மன ஓட்டத்தை எண்ணத்தை புரிஞ்சு கொள்ளாமல் நீங்கள் அரசியல் கேம் ப்ளே பண்ணுறீங்க. ஒவ்வொரு நாடுகளின் ராஜதந்திரிகளின் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய மக்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை, எங்களுடைய மக்களுடைய தேவைகளை, எங்களை கெட்டு நொந்து போயிருக்கிற மக்கள், துன்பத்தில் இருக்கிற மக்கள், 30 ஆண்டு போரில் சிக்கி சிதறி சின்னாபின்னமாக போயிருக்கிற மக்களை நீங்கள் அரவணைச்சு கொண்டு உங்களுடைய அன்பை காட்டிக்கொண்டு உங்களுடைய அரசியல் பாதையை சீர் செய்யணுமே தவிர உங்களோட கட்சியில் இருக்கிறார்களை விலத்தி கொண்டு வழக்கு போட்டுக்கொண்டு ஒரு பிரச்சனை உருவாகி கொண்டு இருக்கிறதால தமிழ் மக்களுக்கு எந்த விமோசனமும் பெறப்போகிறதில்லை. இந்த புதிய ஆண்டில் ஒரு கொள்கை எடுங்கோ, எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக மக்களுக்கான காரியங்களை செய்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. அப்போ நாங்கள் உங்களுக்கு பின்னால் நிற்போம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.
ஆகவே தமிழ் மக்களுக்கு ஒரு கடமை இருக்குது. இவர்களை சரியான பாதையில் வழிநடத்தணும்னு சொன்னால் எல்லாருமே பேசணும், பேசாமல் இருக்காதங்க, ஒவ்வொருத்தரும் பேசணும். பேசாமல் இருக்கத்தான் அவங்க தங்களோட பாட்டில் தாங்கள் நினைச்ச முடிவுகள் எடுத்துணும் தமிழ் மக்களை ஏற்றி முயற்சி கொண்டிருக்காங்க. ஆகவே தமிழ் மக்கள் வெளிப்படையணும், தமிழ் மக்கள் பேச முயற்சிக்கணும். ஏன்னா என்னத்துக்கு பயப்படுறீங்க? எதுக்குமே பயப்பட தேவையில்லை. இந்த நாட்டில் பேச்சு சுதந்திரம் இருக்குது. ஆனால் அதை நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்ட முறையில் வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்ளணும், அதை மட்டும்தான் செய்யணும். மற்றபடி யாருக்குமே பயப்பட தேவையில்லை, எல்லாரும் பேசணும். இந்த புதிய ஆண்டில் ஒரு சபதம் பண்ணுங்கோ, இந்த அரசியல் களத்தில் எல்லாரும் இறங்கி பேசினா தான் ஒரு மாற்றம் ஒன்று வரும், இந்த அரசாங்கமும் மாற்றத்துக்கு வரும். இந்த NDP அரசாங்கத்துக்கும் சொல்கிறதுக்கு ஒன்று இருக்குது. உங்களுடைய ஆட்கள் போன ஆன்சர் பண்ணுறையில் ரைட், மக்களின் போன ஆன்சர் பண்ணுறையில் நிறைய கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வந்து கொண்டு இருக்குது. நீங்கள் வெண்டதும் நீங்கள் போய் இருந்து கொண்டு மக்களோட போனுகளை ஆன்சர் பண்ணுறதில்ல, அதை முதல் சீர் செய்யுங்கோ. இல்லைன்னு சொன்னால் மாகாண சபையில் உங்களுக்கான வாக்குகள் பிரதேச சபையை விட குறையும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.